ஒரு குடும்பம் ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு தமிழகத்தை சுரண்டி பிழைப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திமுக அரசை சாடினார். கும்பகோணத்தில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவை நடத்தி வைத்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடே பற்றி எரியும் நிலையில் தங்களது வாரிசுகளுக்கு முடிசூட்டிவிட வேண்டும் என நினைப்பதாகவும், அத்திப்பூத்தார் போல் நடந்து வந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் வாக்குறுதியில சொன்னதுல 90% நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை கையில வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிறது. வாரிசு தங்கள் வாரிசுக்கு முடிசூட்டிவிட இப்படி நாடே பத்தி எரியுது. ஆனா நீரோ மின்னன் பெடில் வாசிப்பது போல தமிழ்நாட்டுல யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பால்வாடி சொல்கிற குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. பத்திரிகை எல்லாம் முன்ன பார்த்தா, ஊடகத்துல பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல அத்தி பூத்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கு. டெய்லி அத்தி பூக்குது.